அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், இதுல நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல எதிர்பார்த்த மாதிரியான மொமெண்டம் இருந்ததா இல்ல என்ன மாதிரியான இதுல காம்ப்ளிகேஷன்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை சார்ட்ல அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். அடுத்து மார்க்கெட்டுடைய பேட்டர்ன், அதாவது இப்போ நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ பேட்டர்ன் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த விஷயத்த கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் மண்டேக்கான என்ட்ரிக்கு நமக்கு தேவையான சம் டீட்டெயில்ஸ் ஃபண்டமெண்டலா. ஸோ ஆப்ஷன் செயின் எங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கு, ஆப்ஷன் செயின்ல என்ட்ரிஸ் எங்கே வந்து அக்யூமுலேட் ஆகிருக்காங்க, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவலில் எஃப்ஐஐ டிஐயோடைய லெவல்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன்ல நம்ம எந்த மாதிரியான மைண்ட் கண்ட்ரோலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃபாலோ பண்ண விஷயங்கள், இப்போ இந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கிருந்து டவுன்ல ஆக்சுவலா நேற்று நம்ம ஓப்பன் ஆகும்போது ஒரு விஷயம் பேசியிருந்தோம். மிடில் ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல மிடில் ஓப்பன் ஆகும்போது ஹை ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். தி சேம் டைம் இன்னைக்கு லோ சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த சப்போர்ட் லெவலா இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற லெவல் 25,400 380 to 400 இந்த லெவல். ஸோ இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இங்கிருந்து கீழே இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இங்க சப்போர்ட் எடுக்கிற மாதிரி போயிட்டு கீழே இறங்கிச்சு. ஸோ இதுல நம்ம ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணலான்னு இருந்தோம். ஆனா இங்க ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனையாச்சு. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா சம் ரீசன் இருக்குது. அதுல ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்ட்ரி எடுத்தோம்னா அங்கிருந்து நமக்கு வேணுங்கிற ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதா, சரியான என்ட்ரி எடுக்க முடியுதா, இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன ரீசனால ஒரு என்ட்ரியை சரியான என்ட்ரியா நம்ம பிளான் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த தனியா நம்ம வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த ரிஸ்க் ரிவார்ட் சரியா இல்லை, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கல. ஸோ அந்த ரீசன் நீங்க வேணா இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒருவேளை நம்ம இந்த லோ பிரேக் அவுட் ஆகி ஒரு கரெக்ஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க ரிஸ்க் ரிவார்டு பிளான் பண்ணாலும் 1:2 to 3 அந்த லெவல் வச்சு வைக்கணும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ள அவ்வளோவெல்லாம் வரல, 1:1.5 அந்த லெவல் தான் வருது. ஸோ இதுவே ரிஸ்க் ரிவார்ட் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே மார்க்கெட்டோட மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டிலையுமே ஜிக்ஸாக்கா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டுமே 100% கரெக்ஷன் கொடுத்து போறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டில் மேலே போயிட்டு இங்கிருந்து மேலே போய் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அங்க வந்து சின்னதா மூவ் பண்ணிட்டு அகைன் வந்து 90%ல இருந்து 100% கரெக்ஷன் வருது. மறுபடியும் இங்கிருந்து மேலே போயிட்டு அகைன் 90%, ஆனா அதுக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேல மறுபடியும் 80% கன்ஃபர்மேஷன் கரெக்ஷன். இப்படி மார்க்கெட் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு இந்த மொமெண்டம் இது 1 மினிட் கேண்டில் கிடையாது, 5 மினிட்ஸ் கேண்டில். 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு இவ்வளோ ஜிக்ஸாக் மொமெண்டம் இப்படி ஏறுதுன்னா நம்ம இங்க எடுத்த புட்டுக்கோட வேல்யூ அப்படியே ரெடியூஸ் ஆகி ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடும். ஸோ இப்படி ஒரு நிலைமை தான் இங்க இருந்துச்சு. அதனால மார்க்கெட் மொமெண்டம் வீக்கா இருக்கு, டைரக்ஷன் இல்ல, ரிஸ்க் ரிவார்டு இல்ல. ஸோ இதனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டோம். அடுத்து டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் நம்ம இங்க எடுத்தோம். இங்க லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு 25,380 to 900. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணோம். இங்கிருந்து கீழே டவுன் சைட்ல 300 வரைக்கும், ஆனா 300 போகல, 25,320 வரைக்கும் வந்துட்டு கீழே டவுன்ல வந்து அதுக்கும் கீழே போகல, மறுபடியும் சப்போர்ட் எடுக்க மேல ஆரம்பிச்சு சேனல் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க எடுத்தப்பையும் பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்ல தான் வெளியே வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இங்கேயும் 2 கேண்டில்ல மட்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் வர கேண்டில்லாம் ரொம்ப மெதுவாக தான் இறங்கிச்சு. அது மட்டும் இல்லாம டார்கெட்டே வராம மேல வந்து சேனல் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து ஜிக்ஸாக் மொமெண்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மொமெண்டமும் வந்து மேல போறது அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபர்மேஷனும் இல்லை, ஸ்டாப்லாஸ் ஹிண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம ஒரு ஜிக்ஸாக்கே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இங்க எடுத்த என்ட்ரிக்கு காஸ்ட்ல வெளியே வர சொல்லிட்டோம். ஸோ இப்போ இங்க எடுத்த என்ட்ரியும் காஸ்ட், இங்க மார்க்கெட் டைரக்ஷன் சரியில்லை, மொமெண்டம் வீக்கு, இங்க எடுத்த புட் ஆப்ஷனும் வீக்கு, சரியில்லை. ஸோ இப்ப என்னதான் பண்றது அப்படின்னா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள்
இங்க இருந்து வந்த நம்மளுடைய சேனல்ஸ் ரெசிஸ்டன்ட்ல இருந்து இப்ப சப்போர்ட் எடுத்திருக்குதுன்னா சேனல் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் எங்க ஆகும்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான் கன்ஃபர்மேஷன். ஸோ அல்லது இங்கிருந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ட்ரெண்ட் லைன் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் 25,000 எங்க பிரேக் ஆகுதோ அதே லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எங்க கால் எடுத்துட்டோம். இங்கிருந்து மட்டும்தான் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ், நமக்கு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஆனா அது ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணும் பொழுது 20 பாயிண்டோட புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு மேல இங்க டைமிங் இல்லை, ஆப்ஷன் டைமிங் முடிய போகுது அப்படிங்கிறதுனால இதை புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதுதான் நடந்தது. இந்த டைரக்ஷன்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா அவாய்ட் பண்ணுங்க. மார்க்கெட் பேனிக் மோடு, மேல இருந்து கீழே இறங்குது, கீழே இருந்து மேல போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்டம் எல்லாம் ஜிக்ஸாக்கா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதுல எந்த கன்ஃபர்மேஷனும் எடுக்காத வெயிட் பண்ணி டார்கெட்டா என்ட்ரி எடுக்கவே இல்லை, வேண்டாம் வெயிட் பண்ணுவோம், டார்கெட் கிடைக்கல, எடுத்ததுக்கு அப்புறம் டார்கெட் கிடைக்கல, ஸ்டாப் லாஸ் பெண்டிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொல்ல வரோம். ஸோ இந்த மாதிரி மொமெண்டமும் டைரக்ஷனும் இருந்தால் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரோம். ஒருவேளை அப்படி அவாய்ட் பண்ணலைன்னா ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகும், நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைரக்ஷன் இப்படி இருக்கு நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுத்தோம். இப்போ வந்து க்ளோசிங் 25,650 அந்த லெவலில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகும்னு தெரிஞ்சுட்டு சார்ட்டோட டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பேட்டர்ன் வந்து சேனல் தான் கிளியரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சேனல் சப்போர்ட் எடுக்குது, சேனல் சப்போர்ட் அதை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம், நீங்க வேணா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல சேனல் சப்போர்ட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குன்னா சேனல் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இப்போ டைரக்ஷன்ல ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒருவேளை டைரக்ட் ரெசிஸ்டன்ட்லேயே ஓப்பன் ஆனாலும் கீழே இறங்கி அகைன் இந்த சப்போர்ட் லெவல் 25,380 to 400. ஸோ இந்த 25,318 அப்படிங்கிற சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் மேலே போகும்போது தான் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனா டைரக்ஷன் கிளியர், மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சேனல் ரெசிஸ்டன்ட் திரும்பவும் ரியாக்ட் ஆகி கீழே சப்போர்ட் வரைக்கும் போகும், சேனல் கண்டினியூவா ஃபாலோ ஆகுது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ஓகே, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய லெவல்ஸ் எப்படி இருக்கு, இதுல அடுத்து மார்க்கெட் வந்து நம்ம இப்படிதான் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த லெவல் வரைக்கும் ஹை போகலாம், லோ எதெல்லாம் வந்து ரோல எந்தெந்த லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கான பையர்ஸோ செல்லர்ஸோ இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 25,500ல 1 lakh கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 6,000ல 76,000 கான்ட்ராக்டும், 25,700ல 83,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அடுத்து 60 அது ஒரு கீழே 25,800ல வந்து பாத்தீங்கன்னா 66. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹை வந்துருது 26,000. ஸோ 26,000 25,000 19 80 70 60 25 ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் 50,000 கான்ட்ராக்டுக்கு மேல இருக்குது. ஆனா ரவுண்ட் அப்பா 26,000 5,500 அப்படிங்கிறதுல 1 lakh கான்ட்ராக்ட் மேல இருக்காங்க. ஆனா சப்போர்ட் லெவல் நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ல 73,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,400, 300ல 62, 200ல வந்து 69, அடுத்து 25,100 அப்படிங்கிறதுல 50,000. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெரிய அக்யூமுலேஷன் அப்படின்னா 4,500ல தான் 78,000 கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெவல்ல பார்த்துட்டோம்னா மார்க்கெட்ல 25,300 200 அப்புறம் 25,100. ஸோ 200 300 400 500. ஸோ 25,500 வரைக்கும் அக்யூமுலேஷன் இருக்கு. 500க்கு மேல போனா ரெசிஸ்டன்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றப்ப ரெசிஸ்டன்ட்ல 25,600, அடுத்து 700 800 1 by ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய இம்பாக்ட், இதோடைய மீனிங் என்ன, ஒவ்வொரு 100 பாயிண்ட்லயுமே ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா மார்க்கெட் எப்பயும் இந்த மொமெண்டமும் மேல போயிட்டு கீழே இறங்குறது, கீழே இறங்கிட்டு மேல போறதுன்ற மாதிரியான ஜிக்ஸாக் அண்ட் வோல்டிலிட்டி மொமெண்டம் இன்னுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து
ஆப்ஷன் எஃப்ஐஐஸ் உடைய லெவல்ஸ். எஃப்ஐஐஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ்ட் 3 டேஸா மேபி ஓகே 1900 and 1500 1400 ஒரு 5000 க்ரோஸ்க்கு மேல செல்லிங் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் டிஐ பாத்தீங்கன்னா 5000 க்ரோஸ்க்கு மேல வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்என்டோ கேஷ்ல மட்டும் எஃப்என்டோல 4600 க்ரோஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்க செல் பண்ணியிருக்காங்க. 7600 க்ரோஸ்க்கு மேல இவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ டிஐல எஃப்ஐஐ வந்து எப்பயும் இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸ்ல செல்லிங் மைண்ட்ல இருக்கிறாங்க. ஆப்ஷன் அதாவது கேஷ்லயும் சரி ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே வந்து அவங்க செல்லிங் மைண்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. ஸோ ஓகே, இப்போ டிஐ மட்டும்தான் இப்போ மார்க்கெட்டை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மைண்ட் பண்ணலாம். அப்போ டிஐயோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் இங்கே மார்க்கெட் மேலே போகும். டிஐயோட ரீட்டைல் இன்வெஸ்டரும் சேரும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்பன்னா அந்த லெவலுக்கான அக்யூமுலேஷன் இன்னும் முடியல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன் அப்படின்னு பார்த்தா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த லெவல் ஆக்சுவலா இங்கே தான் ஒரு பையர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் இருக்கு 25,400. ஸோ மறுபடியும் 25,400 இங்கே வந்து உங்க இருக்கக்கூடிய பையர் எல்லாமே அக்யூமுலேட் பண்ணிட்டு அகைன் 25,500 பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ட் நோக்கி இந்த ரெசிஸ்டன்ட் 1 by 1 பிரேக் அவுட் பண்ணா அடுத்தடுத்து டார்கெட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லயும் ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலா நம்ம மார்க்கெட்ல என்னதான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ரேஞ்ச் பிரேக் அவுட் நடந்தா நம்ம டார்கெட்டுக்காக என்ட்ரி அதாவது ரிஸ்க் ரிவார்டு பிளான் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சின்ன சின்ன மொமெண்டம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாம என்ட்ரி எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது இங்க ரேஞ்ச் ஃபார்ம் ஆனா அந்த ரேஞ்ச் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது புட்டும், சப்போர்ட் டச் பண்ணிட்டு ரேஞ்ச் லெவல் பிரேக் அவுட்ல காலும். இந்த ரெண்டு பிளான் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இந்த 2 பிளான் இல்லாம வேற ஏதும் லெவல்ல டைரக்ஷன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் மிடில்ல இந்த லெவல்ல ஸோ நாளைக்கே மார்க்கெட் ஓப்பன் மறுபடியும் 25,400 ஓப்பன் ஆனாலும் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ல புட் ஆப்ஷனும், சப்போர்ட் டச் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது கால் ஆப்ஷனும் எடுக்கலாம். அது வரைக்கும் எந்த என்ட்ரியுமே நம்ம பிளான் பண்ணாம ஈஸியா இருப்போம். இதுதான் சேஃப். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்படிதான் பாக்குறேன், இதை தான் ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இது உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுங்க. த சேம் டைம் இதுல கிளியர் கன்ஃபர்மேஷன் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.